ஹலோ, இங்கே பாருங்கள். நான் கழுத்தை படிமான தையல் போடுறேன். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளுக்குள்ளே இப்படி ஒரு துணியை கொடுத்துக்கிட்டு, இது பாருங்கள், இப்படி துணி கொடுத்து அடுத்தது இதை நம்ம இப்படி படிமான தையல் போட்டுடணும். இந்த மாதிரி போட்டோம்னா நமக்கு கழுத்து சீக்கிரம் பிரியாது. அதாவது இது காட்டன் துணிக்கெல்லாம் இந்த மாதிரி தான் போடணும். நம்ம உருட்டி பைப்பிங் இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா அது சரி வராது. ஏன்னா காட்டன் உங்களுக்கு ஸ்ட்ரிப்பு கொடுக்காது, கொஞ்சம் லூஸ் ஆகிடும். அதுக்காக நான் இந்த மாதிரி காட்டனை படிமான தையல் இப்படி கழுத்துக்கு கொடுத்துட்டோம்னா, இது பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த தையல் இது கழுத்துக்கு இந்த கழுத்தை காட்டு. இப்போ நான் உங்களுக்கு படிமான தையல் இது வந்துடும். அதே மாதிரி பாருங்கள், ப்ளவுஸில் நீங்கள் தைக்கும்போது காட்டனாக இருக்கவாசி இது நம்ம ஒரு தையல் போட்டுக்கணும். கட்டிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டால் தான் உங்களுக்கு நம்ம மறுபடியும் இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு பாருங்க, இப்போ பிடிச்சிருக்கோம். இந்த மாதிரி இருக்கும். இந்த தையல் இப்படி நம்ம ஒரு தையல் போட்டுடணும். அப்போ தான் உங்களுக்கு காட்டன் நமக்கு விட்டு போகாமல் இருக்கும். துணி நமக்கு விட்டு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம டாட் பிடிக்கையில் போட்டிருந்தோம்னா பாருங்க, இந்த மாதிரி டாட் பிடிக்கையில் இந்த மாதிரி போட்டுக்கிட்டோம்னா, அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பிடிமானம் நம்ம டாட் பிடிக்க, அப்போ உங்களுக்கு நமக்கு எப்படி இருக்கும்னா, இந்த வடிவம் இந்த வடிவம் நல்லா கப்பு நிற்கும், கரெக்டாக நிற்கும். அதாவது காட்டன் ப்ளவுஸ் எல்லாம் தைக்கும்போது நீங்கள் லைனிங் கொடுக்கும்போது ஒரு அடி அடிச்சுட்டு நீங்கள் மறுபடியும் டாட் பிடிச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும், ஸ்டிப்பாக இருக்கும். பாருங்க, ஸ்டிப்பாக இருக்கும். தையலே உங்களுக்கு மேல் நோட்டமாக, அதாவது உள்தையல் வெளியவும் மேத்தையல் வெளியவும் டொப்புன்னு ஒரு மாதிரி டொபான மாதிரி இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் தைச்சிக்கிட்டிங்கன்னா தான் இந்த ப்ளவுஸு நல்லா இருக்கும்.